தமிழ் டிராவல்ஸ் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். பிரெக்னன்சி, கர்ப்பகாலம், அதாவது இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு கரு வளர்ச்சி எப்படி இருக்குது, என்னென்ன நடக்குது, என்ன எதிர்பார்க்கலாம், அதை தான் இந்த சீரீஸில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3வது வாரம், வீக் 3. இந்த 3வது வாரத்தில் தான் கன்சீவிங் அவங்க, அதாவது கருத்தரித்தல் நடக்கும். ஒரு ஸ்பெர்ம் வெஜைனா சர்விக்ஸ் கர்ப்பப்பை வழியாக ஃபாலோப்பியன் டியூப்ல போய் அந்த கருமுட்டையை பெனிட்ரேட் பண்ணி ஃபர்டிலைஸ் பண்ணும். அங்கே இருந்து அந்த ஃபாலோப்பியன் டியூப்ல இருந்து அந்த கருமுட்டை யூட்ரஸ்க்கு வரும் வழியில் அந்த ஒரு சிங்கிள் செல்லானது மல்டிபிள் செல்லாக டிவைட் ஆகும். அந்த டிவைட் ஆகி வர்ற செல்லோட பேர் பிளாஸ்டோசிஸ்ட். பிளாஸ்டோசிஸ்ட்ல 2 செல் வகைகள் இருக்கு. ஒன்று ட்ரோபோபிளாஸ்ட், இன்னொன்று எம்ப்ரியோபிளாஸ்ட். ட்ரோபோபிளாஸ்ட் பிளசண்டாவாக மாறும், எம்ப்ரியோபிளாஸ்ட் குழந்தையாக வரும். ஜைகோட்டா இருக்கும் போதே உங்களோட பேபி ஜெண்டர் டிசைட் ஆகிடும். இதுதான் இந்த வீக் 3 நடக்குது. ஸோ நீங்கள் யூகே இல்லை யூஎஸ் இல்லை வேற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எங்கே இருந்தாலும் சரி, 5 மந்த்ஸ்லேயே பேபியோட ஜெண்டர் சொல்லிடுவாங்க. ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்றது தெரிஞ்சிடும். ஆனால் இந்தியாவில் அந்த ரூல் கிடையாது. ஸோ குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது. அந்த ஜைகோட், அதாவது ஒரு எக் ஃபர்டிலைஸ் ஆன உடனேயே அந்த கரு முட்டை ஒரு ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையான்றது அப்பயே டிசைட் ஆகிடும். ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், XX குரோமோசோம், XY குரோமோசோம்னு இருக்கும். அதாவது நம்ம ஹியூமன் பாடியில் உள்ள எல்லா செல்ஸ்லேயும் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும், 23 இருக்கும். இந்த ஸ்பெர்ம், அதாவது விந்தணுவும் கருமுட்டை மட்டும் இது ரெண்டுலையுமே 23 மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு பெண்ணின் உடம்புல எப்பயுமே எக்ஸ் குரோமோசோம்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஆணின் விந்தணு, ஆணோட இதில் எக்ஸும் ப்ரொடியூஸ் ஆகலாம், ஒய்யும் ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ இந்த கருமுட்டையானது இந்த விந்தோட சேரும்போது அந்த 2 குரோமோசோம்ஸும் ஜாயின் ஆகிடும். ஸோ இந்த காம்பினேஷனில் ஜாயின் ஆச்சு அப்படின்னா XX குரோமோசோம் அந்த கன்சீவ் ஆகிற டைமில் ரெண்டுமே எக்ஸாக இருந்ததுன்னா பெண் குழந்தை பிறக்கும். இந்த விந்தணுவில் உள்ள ஒரு குரோமோசோம் ஒய்யா இருந்ததானால் அந்த கருமுட்டையோட எக்ஸும் ஒய்யும் சேரும் போது பேபி பாய் பிறக்கும். ஸோ மாமியார்களே, உங்களுக்கு பேரப்பிள்ளை பிறக்கலைன்னா அது உங்களோட மருமகளோட தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் மகன்கிட்ட தான் போய் என்னன்னு கேட்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆண்கள் இதை மறக்காமல் பாருங்கள். உங்களோட வீட்டில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் என்ன அனுபவிக்கிறாங்கன்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.